திருப்புகழ் அமிர்தம் கிடைத்த தலங்களை வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். திரு ஏரகம் சுவாமிமலை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய 5 நிமிஷம் கூட இருக்காது திருவலஞ்சுழி. திருவலஞ்சுழி திருப்புகழில் அருணகிரியாரே கூகுள் மேப்லாம் கொடுத்துட்றார். சுவாமிமலைக்கு பக்கத்தில் இருக்கல அந்த திருவலஞ்சுழின்னு. அப்படி அருணகிரியாரே ரொம்ப அழகாக மார்க்கம் போட்டு சொன்ன ஒரு அழகான பதிதான் திருவலஞ்சுழி. விநாயக பெருமானுடைய மகிமைகள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. காவிரி அப்படி வளமாக அப்படி இழுத்தாராம். அதனால் வளமாக சுழிய ஆரம்பிச்சுதான், வளைய ஆரம்பிச்சுதான், அதான் திருவலஞ்சுழி. இங்கே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அமிர்தம் கிடைக்க இனி, ஆனால் கிடைக்கல. ரொம்ப நாள் கிடையிறாங்க. அது கிடைக்கலன்னும் பொழுது முதல்ல தேவேந்திரன் வந்து கடலில் தானே இருக்கார், பார்க்கடல். அந்த நுரையெல்லாம் திரட்டி, பார்க்கடல் அதுவே வெள்ளை, அதில் வர நுரைகள் வெள்ளையாக இருக்கும். அந்த நுரையெல்லாம் திரட்டி எடுத்துன்னு வந்து அந்த நுரையாலே ஒரு பிள்ளையார் செய்கின்றான் இந்திரன். அந்த பிள்ளையாரை வணங்கி எவ்வளவு காலம் பார்க்கடலை கிடைக்கின்றோம். விநாயக பெருமானை உன்னை வணங்காமல் செய்தது தவறுதான், அதனால் நீ தான் எனக்கு அருள் பண்ணணும்னு நுரையால், வெள்ளை நுரையால் செய்த பிள்ளையார் இன்றைக்கும் திருக்கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப பழமையாக தொன்மையை உணர்த்தும் ஒரு திருக்கோயில். உள்ளே போனாலே ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. உள்ளே போடவுடனே முதல்ல ஒரு தனி கோயிலில் பிள்ளையார் இருப்பார். அவர் நுரை விநாயகர், கடல் நுரை விநாயகர். வெள்ளை வாரணர் அப்படின்ற பெயரும் உண்டு. ஸ்வேத விநாயகர்னு உண்டு. ஸ்வேதம்னா வெள்ளை. அப்படி ஸ்வேத விநாயகர் என்ற நாமமும் கொண்ட பிள்ளையார். இங்கே அம்பாள் சுவாமியோட திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஸ்வரூபம். சடைமுடிநாதர்ன்ற பேரில் சுவாமி இருக்கார். கற்பகநாதேஸ்வரர், இதுதான் சிவபெருமானுடைய பெயர். அம்பாள் இறைவி, சக்தி பீடங்களுக்கான வலிமை உள்ள நாயகி. இங்கே அம்பாள் சுவாமியோட திருமண கோலத்தில் இருக்கார். சரி, இப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு வந்துடலாம். இங்கே ஒரு திருப்புகழ் தான் கிடச்சிருக்கு. மகர குண்டலம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருணகிரியாரால் கொடுக்கப்பட்ட திருப்புகழ் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா திருமாலை பற்றிய பெருமைகள் எல்லாம் எழுதியிருக்கார். அப்படியெல்லாம் எழுதி ரொம்ப அழகாக வலஞ்சுழியில் வாழ் தேவர்கள் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் செய்ததை ரொம்ப அழகாக இந்த இடத்துல அருணகிரியார் சொல்லியிருக்கார். இப்போ முருகனுடைய சன்னதிக்கு வந்துடலாம். முருகப்பெருமான் மிகவும் அழகாக வள்ளி தேவயானையோடு ஆறுமுக கடவுளாக மயில் மீது அற்புதமாக அருளும் கோலம். இந்த முருகனெல்லாம் பாடி பழமையை உணர்ந்து ரமண மகரிஷி கொடுத்த தலம். இந்த இடத்துல அப்படியே கண்ண முடி. ரமண மகரிஷியை முருகன் அருள் பரிபூரணமாக பெற்றவர். இங்கே வந்து திருப்புகழ் பாடி முருகன் அருளை பெறலாம். இப்போ உற்சவர் ஒரு திருமுகமும் 4 கரங்களும் கொண்ட